போலீசார் 2 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மகாராஷ்டிராவின் தானே மாவட்டம் அம்பர்நாத் தாலுகாவில் உள்ள குஷிவ்லி என்ற கிராமத்தில் ஒரு விவசாயி சம்பவம் நடந்த அன்று காலை தனது பண்ணைக்கு நீர்ப்பாசனம் செய்யச் சென்றார். விவசாய நிலத்திற்கு அருகில் உள்ள ஒரு மரத்தில் 25 வயது சிறுவனும் 22 வயது சிறுமியும் தூக்கில் தொங்கிய நிலையில் காணப்பட்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயி உடனடியாக ஹில்லின் போலீசாருக்கு தகவல் அளித்தார். போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மரத்தில் தொங்கிய 2 பேரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். வழக்கு பதிவு செய்த போலீசார் யார், அவர்கள் எந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை கண்டறிய விசாரணையை தொடங்கினர். போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இறந்த இருவரும் காதலர்கள் என்பது தெரியவந்தது. கல்யாண் கிழக்கின் சிஞ்ச்பாடா பகுதியில் வசித்து வந்த 2 பேரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒன்றாக வேலை செய்து வந்தனர். கடந்த புதன்கிழமை மாலை வழக்கம் போல் வேலை முடிந்து இருவரும் வேலை செய்யும் இடத்தை விட்டு வெளியேறினர். ஆனால் அவர்கள் வீடு திரும்பவில்லை. பயந்து போன குடும்பத்தினர் அருகிலுள்ள இடங்களுக்கு சென்று அவர்களை தேடினர். ஆனால் அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தனர். காவல் ஆய்வாளரின் கூற்றுப்படி விசாரணையின் முதல் கட்டமாக இறந்த இருவரும் ஒருவரையொருவர் காதலித்து வந்தனர். இந்த காதல் விவகாரம் குறித்து இரு குடும்பங்களுக்கும் தெரிய வரும் வகையில் இளம் தம்பதியினரை 1 வருடம் காத்திருக்கச் சொன்னார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அவர்கள் ஒரு மரத்தில் தூக்கில் தொங்கிய நிலையில் இறந்து கிடந்தனர். சம்பவ இடத்தில் இருந்து எங்களுக்கு எந்த தற்கொலை குறிப்பும் கிடைக்கவில்லை. அவர்களது உறவினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். மேலும் இருவரின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு விசாரிக்கப்படுகின்றன. தம்பதிகள் தற்கொலை செய்து கொண்டார்களா அல்லது யாராவது அவர்களை கொன்று உடலை மரத்தில் தொங்கவிட்ட நிலையில் கிடந்தார்களா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது என்று அவர் கூறினார்.